டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் பேப்பர் 2ல யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நியமன தேர்வான பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி தேர்வை இதே டிஆர்பி போர்டு வந்து கான்டாக்ட் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது 2026ஆம் வருடம் மார்ச் மாதம் இதுக்கான நோட்டிஃபிகேஷனை டிஆர்பி போர்டு வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. உங்களுடைய பாடத்து சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும் போதும் ப்ராப்பராக ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் எக்ஸாமில் 150 வினாக்களுமே உங்களுடைய பாடம் சார்ந்த வினாக்களுக்கு நீங்கள் எவ்வளவு தெளிவாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து 150க்கு ஒரு 110 115 மதிப்பெண்கள் எடுத்து அடுத்த கட்டமாக சிவி அதுக்கப்புறமா நியமன ஆணை வந்து பெற முடியும். ஸோ நம்ம அகாடமி சார்பாக எப்படி டெஸ்ட் எல்லாம் காண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான டேட்டா மட்டும் தான் கொடுப்போம். அதை நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நடந்து முடிஞ்ச தேர்வில் கொஸ்டின் வந்து எப்படி கேட்டாங்க அதை பேஸ் பண்ணியும் 2026 ஜூலை மாதம் வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அதை பேஸ் பண்ணியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் இருக்கும். அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் பேப்பர் 2ல யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நியமன தேர்வான பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி தேர்வை இதே டிஆர்பி போர்டு வந்து கான்டாக்ட் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது 2026ஆம் வருடம் மார்ச் மாதம் இதுக்கான நோட்டிஃபிகேஷனை டிஆர்பி போர்டு வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஜூலை மாதம் இதுக்கான எக்ஸாமை வந்து கான்டாக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் டெட் பேப்பர் 2 உங்களுடைய பாடம் வேதியியல் பாடம் இருக்கா அப்படின்னா நம்ம அகாடமி சார்பாக லவாசியர் பயிற்சி வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த லவாசியர் பயிற்சியை பொறுத்த மட்டும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த மட்டும் 150 வினாக்கள் நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்துக்கான சிலபஸை பேஸ் பண்ணி 150 வினாக்கள் கேட்பாங்க. நீங்கள் எவ்வளவு அப்டேட்டாக இருக்கீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் உங்களுடைய பாடத்து சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும் போதும் ப்ராப்பராக ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் எக்ஸாமில் 150 வினாக்களுமே உங்களுடைய பாடம் சார்ந்த வினாக்களுக்கு நீங்கள் எவ்வளவு தெளிவாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து 150க்கு ஒரு 110 115 மதிப்பெண்கள் எடுத்து அடுத்த கட்டமாக சிவி அதுக்கப்புறமா நியமன ஆணை வந்து பெற முடியும். ஸோ லவாசியர் பேஜை பொறுத்த மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே இது வந்து பொருந்தும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸ் வந்து பார்க்கணும். நம்ம அகாடமி சார்பாக பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தமிழ் மீடியம் படித்தா பாஸ் பண்ணிடலாமா இங்கிலீஷ் மீடியம் படித்தா பாஸ் பண்ணிடலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. எந்த மீடியம் படித்தாலுமே நீங்கள் ப்ராப்பராக படிக்கும் போதும் ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் உங்களால் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸ் பார்க்கணும். சிலபஸை பொறுத்த மட்டும் ஒரு 10 அலகு வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 10 அலகு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து என்ன இருக்குது அப்படின்னா கனிம வேதியியல். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அணு அமைப்பு மற்றும் ஆவர்த்தன பண்புகள் அதே மாதிரி வேதி பிணைப்பு இந்த 2 டாபிக்குமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா பேசிக் வந்து மஸ்ட். ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் வினாக்கள் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நார்மலாக பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ஃபார்முலா ஈக்குவேஷன் சம்மு ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரிலாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வரக்கூடிய தேர்வை பொறுத்த மட்டும் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கொஸ்டின் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி காம்படிஷனுமே வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய பாடத்தில் எவ்வளவு அப்டேட்டாக இருக்கீங்களோ அதை பொறுத்து ஈஸியாக வந்து நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம். அடுத்த 2வது யூனிட்டை பொறுத்த மட்டும் என்ன இருக்குது அப்படின்னா பி தொகுதி அதே மாதிரி டி தொகுதி எஃப் தொகுதி இதில் உள்ள ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன இது எல்லாத்தையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து 3வது யூனிட்டை பார்த்தோம் அப்படின்னா அணைவு வேதியியல்னா என்ன அதே மாதிரி அணுக்கரு வேதியியல்னா என்ன பகுப்பாய்வு வேதியியல்னா என்ன இந்த 3 டாபிக்குமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா இதில் நிறையா பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் வரும் அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் வரும். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து 4வது யூனிட்டை பொறுத்த மட்டும் என்ன இருக்குது அப்படின்னா இயற்பியல் வேதியியல். இதை பொறுத்த மட்டும் வாயு நிலைமைனா என்ன அதே மாதிரி திட நிலைமைனா என்ன இந்த ரெண்டுமே வந்து நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கிலீஷில் படிச்சுட்டு தமிழில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வார்த்தைகள் வந்து புரியாமல் இருக்கும். பட் அந்த வார்த்தையை நீங்கள் இங்கிலீஷில் படிக்கும்போது ஈஸியாக தமிழில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அடுத்து 5வது அலகை பார்த்தோம் அப்படின்னா வெப்ப இயக்கவியல் வேதிய இயக்கவியல் இந்த ரெண்டுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். 6வது யூனிட்டை பொறுத்த மட்டும் கூழ்மங்கள் மற்றும் புறப்பரப்பு வேதியியல் அதே மாதிரி மின் வேதியியல் இதை பற்றியுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து 7வது அலகை பொறுத்த மட்டும் நிறமாலைகள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கு. 8வது அலகை பொறுத்த மட்டும் கொஞ்சம் பெருசாக டாபிக் இருக்கும். கரிம வேதியியல் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வினையின் வகைகள் அதே மாதிரி எலக்ட்ரான் இடப்பெயர்ச்சி விளைவுகள் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா
கரிம சேர்மங்களுக்கு பெயரிடும் முறை, இந்த மூணுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா இது எல்லாமே வந்து பேசிக்ல இருந்து இப்போ உள்ள டேட்டா வரைக்குமே நல்ல இன்டெப்தா பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து 9வது அலகு என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பிணைப்பின் தன்மை, முப்பரிமாண அமைப்பு வேதியியல், இதை பற்றி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ட்ரையாங்கிள் கெமிஸ்ட்ரியை பற்றி பார்க்குற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா 10வது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரோமேட்டிக் மாற்றியின் இயக்கவியல், அதே மாதிரி கார்போஹைட்ரேட்னா என்ன, பொருள் வேதியியல். கார்போஹைட்ரேட்டை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா குளுக்கோஸ்னா என்ன, அதில் உள்ள ஃபார்முலா ஸ்ட்ரக்சர், இதை பற்றி வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. பொருள் வேதியியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ உள்ள சிச்சுவேஷனில் இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அப்போ இந்த 10 அலகை பற்றி உங்கள் எல்லாருக்குமே வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் ஓரளவு வந்து படிச்சிருப்பீங்க. ஒரு சில டாபிக் மட்டும் ரெஃபரன்ஸ் பக்கம் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக பிடிஎஃப் ஃபார்மேட் சாஃப்ட் காப்பியாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் வந்து ரீட் பண்ணிவிட்டு படிச்சுக்கலாம். ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து உங்களுக்கு சிலபஸ் பார்க்கணும். ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது மட்டும்தான் கொஸ்டின் எப்படி இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு அப்டேட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிய பாசிபிள் இருக்கும். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா இப்போ உள்ள ஸ்கூல் புக்கில் 6ஆம் வகுப்புலேருந்து 12th வரைக்குள்ள கெமிஸ்ட்ரி லெசன்ஸ் வந்து என்னென்ன இருக்குது, என்ன டேட்டா இருக்குது, அதை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒர்க் பண்ணல, அது தேவை கிடையாது. எதில் இருந்தாலுமே நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, வேலை பார்க்காம இருந்தாலும் சரி, இப்போ ஸ்கூல் புக்கில் கெமிஸ்ட்ரியில் என்ன டேட்டா இருக்குது அதை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். 4வதாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கை படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபார்முலா, ஈக்குவேஷன், சம்மு, அப்புறம் ஸ்ட்ரக்சர், இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ப்ராப்பரான ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ நம்ம அகாடமி சார்பாக ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து நம்ம காண்டக்ட் பண்ணுறோம். அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 5வதாக பார்த்தோம் அப்படின்னா பேசிக்கை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பட்டப்படிப்பு தரத்தில் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே வந்து சிலபஸை பேஸ் பண்ணி சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அது ஓரியன்டான டாப்பிக்கை மட்டும் நீங்கள் படித்தா போதும், எல்லாத்தையுமே படிக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஓகே, அப்போது சிலபஸை பேஸ் பண்ணி யூஜி லெவல் படிக்கிங்க அப்படின்னா நீங்கள் படித்த டாப்பிக்ல இருந்து ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் படித்த டாப்பிக்ல இருந்து எப்படி வினாக்கள் கேட்காங்க, நீங்கள் ப்ளஸ்ஸா மைனஸா ப்ளஸ்ஸாக இருக்கீங்களா அப்படின்னு உங்களுக்கு தெரிய பாசிபிள் இருக்கும். 10ல் 11னா நீங்கள் ஜஸ்ட் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி புக்கை தூக்கி வச்சு படிக்கிங்க. ஆனால் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறவன் ஈஸியாக ஜாப் வாங்கிடுவான். நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா நீங்கள் ஜாப் வாங்க முடியாது. இதுதான் வந்து மைனஸ் ப்ளஸ். ஓகே, ஸோ நம்ம அகாடமி சார்பாக எப்படி டெஸ்ட் எல்லாம் காண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான டேட்டா மட்டும்தான் கொடுப்போம். அதை நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நடந்து முடிஞ்ச தேர்வில் கொஸ்டின் வந்து எப்படி கேட்டாங்க அதை பேஸ் பண்ணியும் 2026 ஜூலை மாதம் வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அதை பேஸ் பண்ணியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் இருக்கும். அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபவுண்டேஷன் சீரீஸ், அதே மாதிரி பிரைம் சீரீஸ், ஈலைட் சீரீஸ், இந்த மாதிரி 3 ஸ்டேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபவுண்டேஷன் சீரீஸை பொறுத்த மட்டும் அடிப்படையான தேர்வு, பிரைம் சீரீஸை பொறுத்த மட்டும் சிலபஸை பேஸ் பண்ணி யூஜி லெவலுக்கான டெஸ்ட்டு, ஈலைட் சீரீஸை பொறுத்த மட்டும் மாடல் டெஸ்ட்டு, ஃபுல் மாடல் டெஸ்ட்டு, இது எல்லாமே வந்து மேஜருக்கு அடங்கும். அது மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதி தேர்வு இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். தகுதி தேர்வில் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான், அதாவது எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய மெயின் பேப்பர் வந்து வேலிடேஷன் போகும். அப்படி இருக்கும்போது தகுதி தேர்வுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமி சார்பாக டெஸ்ட்டுமே காண்டக்ட் பண்ணுவோம், கொஸ்டின் பேங்குமே கொடுப்போம். அதையுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, லவாசிர் பேஜை பொறுத்த மட்டும் கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட சிலபஸை பேஸ் பண்ணி எல்லா டேட்டாவுமே வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்க. அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர், டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி என்ன பீஸ் டீட்டெயில் கேட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் நீங்கள் ஓரளவு நல்ல நாலேஜாக இருக்கீங்க, சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கிங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களாலையுமே வந்து இந்த தேர்வில் வந்து தேர்ச்சி பெற முடியும். ஒரு அரசு பள்ளியில் பட்டாதாரி ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும். ஸோ நம்ம அகாடமி சார்பாக பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி பாடம் கெமிஸ்ட்ரி பாடத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அட்மிஷன் போயிட்டு இருக்கு. தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே அவைலபிள் தான். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீல் கிட்ட படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேற ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை டெட் பேப்பர் 2 அவங்களுடைய பாடம் கெமிஸ்ட்ரி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.